வெல்கம் டு ரித்திமா கிச்சன். வாங்க, இன்னைக்கு நம்ம வீட்டு ஸ்டைலில் ஒரு புதினா சாப்பாடு பார்க்கலாம். நான் ஒரு கைப்பிடி அளவு புதினா ஜாரில் போட்டிருக்கேன். 4 பல்லு பூண்டு கட் பண்ணி போட்டிருக்கேன். 5 பச்சை மிளகா போடுறேன். சின்ன வெங்காயம் ஒரு 6-7 எண்ணெய் போடுறேன். இதெல்லாம் அரைச்சிட்டு வந்துட்டு பார்க்கலாம். பாருங்க, நான் குக்கர் வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு போகிறேன். பாருங்க, எண்ணெய் ஊற்றியாச்சு. 3 ஏலக்காய் எடுத்திருக்கேன். ஒரு பிரிஞ்சு இலை பிச்சு வச்சிருக்கேன், அதுவும் போட்டு போறேன். அது பொரிஞ்சிருச்சு. நான் அரைச்சிட்டு வந்த பேஸ்ட்டை இதில் ஊற்றிக்கிறேன். பாருங்க, இது நல்லா வணங்கட்டும். அந்த டைமே நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு போறேன். பாருங்க, வீட்டில் பொடிச்சு வச்சிருக்கிற கரம் மசாலா பொடி இவ்வளவு போட்டு போறேன். இந்த ஸ்பூன்ல ஒரு 3/4 ஸ்பூன் அளவு. அதுவும் எல்லாம் நல்லா வணங்கட்டும். பாருங்க, இந்த சாப்பாடுக்கு தக்குன்னு உப்பு போட்டு போறேன். இந்த டைமு அதுலயே நான் முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டு போறேன். 1/2 மூடி லெமன் புழிஞ்சு போறேன். பாருங்க, எல்லாம் நல்லா வணங்கி வந்துருச்சு. இந்த டைம் நான் 1.5 டம்ளர் அரிசி எடுத்து வச்சிருக்கேன். அதுக்கு தக்குன்னு தண்ணி ஊற்றிட போறேன். நான் ஜீரக சம்பா ரைஸில் தான் செய்கிறேன். நம்ம சாதாரண சாப்பாட்டு அரிசி அதுலேயும் செய்யலாம், பாஸ்மதி ரைஸ்லையும் செய்யலாம். இந்த டைம் நீங்கள் உப்பு பார்த்துக்கலாம். காரம் நம்ம போடுற மிளகாயோட கணக்கு இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோடது. 2வது பச்சை மிளகாயோட காரம் மாத்திரம்தான் இந்த சாதத்துக்கு தேவைப்படும். வாங்க பார்க்கலாம். பாருங்க, ஒரு 10 நிமிஷம் தண்ணி கொதிக்கட்டும். பின்ன நம்ம அரிசி போட்டுக்கலாம். குக்கர்ல அப்படியே போட்டு விசில் விடுறவங்க இந்த டைமே அரிசி போட்டுட்டு ஜீரக சம்பா ரைஸ்ன்னு சொல்லிச்சுன்னா நீங்க ஒரு விசில் விட்டா போதும். பாஸ்மதி ரைஸ்னாலும் ஒரு விசில் விட்டா போதும். விசில் விட்டுட்டு தூக்கி விட வேணும். ஜீரக சாலைக்கு மற்ற பாஸ்மதி ரைஸுக்கு தூக்கி விட வேண்டாம். அதே போல உங்களுக்கு சாப்பாட்டு ரைஸ்ன்னு சொல்லிச்சுன்னா வீட்டில் சாப்பாட்டுக்கு எவ்வளவு தண்ணி வைப்பீங்களோ அந்த கணக்குல தண்ணி வச்சுக்குங்க. தண்ணி கொதிக்கட்டு, வாங்க பார்க்கலாம். பாருங்க, தண்ணி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு. பாருங்க, இப்ப அரிசி எல்லாம் போட்டுட்டேன். இது ஒரு கொதி வந்துட்டு நம்ம குக்கர் முடிக்கலாம். பாருங்க, ஒரு கிண்டி விட்டுருங்க. ஒரு 2 கொதி வரட்டும். கொதி வந்துட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு விசில். அரைபாக வெந்தாச்சு. இப்ப நம்ம குக்கர் விசில் போட்டு ஒரு விசில் விட்டுக்கலாம். குக்கர் பாருங்க, நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க எப்படி வந்திருக்குன்னு. இந்த டைம் நான் 1 ஸ்பூன் நெய் மேல விட்டு போறேன். அந்த சூட்லயே அது அப்படியே உருகிடும். பாருங்க, சாப்பாடு எப்படி வந்திருக்கு. ரொம்ப ஈஸியான சாப்பாடு, குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது புதினா ரைஸ் நிறைய மல்லி ரைஸ், புதினா ரைஸ் நிறைய வெரைட்டியா செய்யலாம். அதுல இது ஒரு வெரைட்டி. வாங்க, நம்ம வீட்டுல சாப்பிடலாம். நன்றி, வணக்கம்.